ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருஅவதார படலத்துல 30வது பாட்டு பார்க்க போறோம். என்ன மாமுனிவன் கூற எழுந்த பேர் உவகை பொங்க மன்னர் மன்னன் அந்த மாமுனி சரணம் சூடி உன்னையே புகழ் புக்கேனுக்கு உருகன் வந்து அடைவதுண்டோ அன்னதற்கு அடியன் செய்யும் பணி இனிது அளித்தீ என்றான். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். என்ன மாமுனிவன் கூற என்று மாமுனிவனாகிய வசிஷ்டன் கூற மன்னர் மன்னன் எழுந்த பேர் உவகை பொங்க அது கேட்ட மன்னர் மன்னனாகிய தசரதன் மிகுந்த மகிழ்ச்சி பொங்க எழுந்து மாமுனி சரணம் சூடி மாபெரும் முனிவனாகிய வசிஷ்டனது பாதங்களை வணங்கி, இந்த இடத்துல சூடி அப்படின்னு வர்றதுனால தலைக்கு அணியாக அணிந்து, ஏன்னா சூடுதல்னா அணிதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. தலைக்கு அணிகலனாக அணிந்து உன்னையே புகழ் புக்கேனுக்கு தங்களையே அடைக்கலம் அடைந்திருக்கும் அடியவனாகிய எனக்கு உருகன் வந்து அடைவது உண்டோ, துன்பம் வந்து சேர்தல் உண்டோ, இல்லை அப்படின்னு பெறப்படுது. இப்ப நம்ம ஏற்கனவே 206வது பாட்டுல வாயு மற்ற எனது கூறு மாருதி எனலும் மற்றொரு காயும் மற்கடங்கள் ஆகி காசினி அதனின் மீது போயிட துணிந்தோம் என்றார். புராரி மற்ற யானும் காற்றின் செய் என புகன்றான் மற்ற திசையுள்ளோருக்கு அவதி உண்டோ அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம்ல. அதுல வேற மற்ற எந்த திசையிலும் வாழும் எந்த உயிருக்கும் அவஸ்தை அவதி உண்டோ துன்பம் உண்டோ அப்படின்னா இல்லை அப்படின்னு பெறப்படுது இல்ல, இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல. அந்த மாதிரி இந்த பாட்டிலையும் இது உருகன் வந்து அடைவது உண்டோ அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். அன்னதற்கு அடியேன் செய்யும் பணி இனிது அளித்தீ என்றான். அந்த வேள்வியை செய்வதற்கு அடியவனாகிய நான் செய்ய உரிய பணிவிடையை இனிதே எனக்கு தருக என்று கூறினான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இந்த பாட்டின் மூலமா நம்ம கம்பர் என்ன சொல்ல வராரு, அதாவது வசிஷ்ட மாமுனி சொன்ன மொழி கேட்டு மன்னன் வந்து அந்த வேள்வியை நான் செய்யறதுக்கு வேண்டிய கட்டளை இடுங்கள் அப்படின்னு சொன்னா அப்படிங்கறது அந்த பாட்டு. இப்ப நம்ம இதுல முனிவன் முனிவன் கூற அப்படின்னு வருது இல்ல, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது முனிவன் அப்படின்னு நம்ம முனிவர்களை ஏன் சொல்றோம்னா உலக பற்றற்றவன், உலக லௌகிக விஷயங்கள்ல பற்று இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக உலக இன்பங்களை வெறுப்பவன். முனிதல் அப்படின்னா வெறுத்தல் அப்படின்னு, கோபம் கொள்ளுதல் வெறுத்தல் அப்படின்ற பொருள் வருது இல்ல, அது வெறுக்கிறதுன்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கூடாது. ஏன்னா விருப்பு வெறுப்பு அற்ற தன் நிலையை சென்றடைந்தவர்கள் தான் முனிவர்கள். அதாவது அற்றது பற்றனில் உற்றது வீடு அப்படின்னு 4000 திவ்ய பிரபந்தத்துல கூட ஒரு பாசுரத்துல வரும். இவர்கள் வந்து ஐம்புலன்களையும் அடக்கி அது வந்து வெளியில லௌகீக விஷயங்கள்ல செல்லாமல் முனிந்து அடக்குபவர்கள், தங்களை தாங்களே முனிந்து கொண்டு அடக்குபவர்கள்னு தான் அர்த்தம் பண்ணணுமே ஒழிய உலக இன்பத்தை வெறுத்தவர்கள்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பொங்க எழுந்த, இப்ப மன்னர் மன்னன் எழுந்த பேருவகை பொங்க அப்படி அதுல வர்ற எழுந்த பொங்க இது ரெண்டுமே வந்து மகிழ்ச்சியின் மிகுதியை காமிக்கிறதுக்காக அப்படி சொல்றாரு. அடுத்தது புக்கேனுக்கு, இப்ப உன்னையே புகழ் புக்கேனுக்கு அப்படின்னு வருது இல்ல, நம்ம என்ன பார்த்தோம், தங்களையே அடைக்கலமாக அடைந்திருக்கும் அடியவனாகிய எனக்கு அப்படின்னு சொல்றாருல. அந்த புக்கேன் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். நம்ம ஏற்கனவே அதாவது 137வது பாட்டுல நான் விவரமா சொல்லியிருப்பேன் வினையால் அணையும் பெயர் அப்படின்னா என்னன்னு. அதாவது பந்துகள் மடந்தையர், நான் அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க. பந்துகள் மடந்தையர் பயிற்றுவாரிடை சிந்துவ முத்தினம் அவை திரட்டுவார் அந்தமில் சிலதியர் ஆற்ற குப்பைகள் சந்திரன் ஒளிகிட தலைப்ப தண்ணிலா அப்படிங்கிற பாட்டுல பயிற்றுவாரிடை அப்படின்னு இந்த பந்துகள் மடந்தையர் விளையாடுபவர்கள் அப்படிங்கறதுல பயிற்றுவார் அப்படின்னு வர்றது வினையால் அணையும் பெயர் அப்படின்னு. அதாவது வினை சொற்கள் பெயர் சொற்கள் பலவிதமாக உருவெடுக்கும், வினை சொல்லிலிருந்தே உருவெடுக்கும். இப்ப தொழிற்பெயர் அப்படின்னு இருக்கு. அதுக்கு அடுத்தது வினையை கொண்டு, இப்ப நான் அதுக்கு உதாரணம் சொல்லும் போது கூட சொல்லியிருப்பேன். அதாவது வந்தவன் வென்றான் அப்படின்ற இடத்துல வந்தவன் அப்படிங்கிறது என்னது, அது வந்து ஒரு ஆளை குறிக்குது, அது வந்து ஒரு பெயர் சொல் தானே.
அது ஆனா வருதல் அப்படிங்கிற செயலை வைத்து கொண்டு உருவான பெயர் சொல். அதனால வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி அந்த பாட்டுல பயிற்றுவாரிடை அப்படின்னு பார்த்தோம்ல, அது யாரு விளையாடுகிறார்களோ அவர்களை குறிக்கிறது. அந்த அந்த மாதிரி வர்ற பெயர் சொல், அதுக்கு பேர் வினையால் அணையும் பெயர். அந்த மாதிரி இந்த பாட்டுல இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற பாட்டுல உன்னையே புகழ் புக்கேனுக்கு, உன்னையே புகழ் புக்கேனுக்கு அப்படின்னு வர்ற இடத்துல புக்கேன் அப்படிங்கிறது ஒரு ஆளை குறிக்கிறதுனால இது வினையால் அணையும் பெயர். அடுத்தது இதே மாதிரி இன்னொரு ஒரு இலக்கண குறிப்பு பார்க்கலாம். இந்த இடத்துல அன்னதற்கு அடியன் செய்யும் பணி இனிது அழித்தி என்றான் அப்படின்னு வர்ற இடத்துல பணி அப்படிங்கிறது முதல் நிலை தொழிற்பெயர். எப்படி நம்ம வினையால் அணையும் பெயர் பார்த்தோமோ அந்த மாதிரி இது முதல் நிலை தொழிற்பெயர்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் நான் ஏற்கனவே 92வது பாட்டு பார்க்கும்போது சொல்லியிருக்கேன். அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க. வீடு சேர் நீர் வேலையை கால்மடுத்து ஊடு பேரினும் உலைவு இல்லா நலம் கூடு கோசலம் என்னும் கோது இல்லா நாடு கூறினாம் நகரம் கூறுவாம் அப்படின்னு சொல்லி நாட்டை பத்தி நம்ம பார்த்துட்டோம். இனிமே நகரத்தை பத்தி பார்ப்போம் அப்படின்னு வர்ற இடத்துல வீடு சேர நீர் வேலை அப்படின்னு வர்ற இடத்துல வீடு அப்படிங்கிறது விடுவது வீடு அப்படின்னு தொழிற்பெயர், முதல் நிலை தொழிற்பெயர் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அப்படின்னா என்னன்னா நேரடியாக வினையை கொண்டு உருவாகும் இது தொழிற்பெயருங்கிறது பெயர் சொல்லின் ஒரு வகைதான். இப்ப இசைவது இசை, மொழிவது மொழி, வாழ்த்துவது வாழ்த்து, அடிப்பது அடி, இந்த மாதிரி இசை மொழி வாழ்த்து அடி இது எல்லாமே முதல் நிலை தொழிற்பெயர். அப்படின்னா எந்தவித ஒரு திரிபும் இல்லாம நேரடியாக அதை நம்ம இது ஒரு பெயர் சொல்லாக நம்ம பயன்படுத்துறோம். அடுத்தது முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். லேசா கொஞ்சம் மாறுபடும். நான் எப்பவும் அடிக்கடி சொல்ற உதாரணம் தான். இப்ப விடுவது வீடு, சுடுவது சூடு, படுவது பாடு, கெடுவது கேடு. அதுல விடு வீடு, சுடு சூடு, இந்த மாதிரி முதல் நிலை கொஞ்சம் திரிந்து வந்திருக்கு, கொஞ்சம் வேறுபட்டு வந்திருக்கு. அதனால இது முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். அடுத்தது விகுதி குன்றிய தொழிற்பெயர் அப்படின்னு இருக்கு. இப்ப பாடுதல், ஆடுதல், நடத்தல், நிற்றல் அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் வினை. அதுல பாடுதல் எல்லாத்தையும் அல்லுங்கிற விகுதி குன்றி பாடு, ஆடு, நடை, நிலை அப்படிங்கிறது இதெல்லாம் தொழிற்பெயர். பாடு, ஆடு, நடை, நிலை அப்படிங்கறதுல எல்லாத்துலயும் விகுதி போயிருக்குல்ல, இது குன்றி இருக்கு, விகுதி குன்றி இருக்கு. விகுதி குன்றாமல் அப்படியேவும் பயன்படுத்த முடியும். இது நினைத்தல், ஏற்றுமதி, ஆட்டம், நிற்றல், நடப்பு அப்படிங்கிற நடக்கக்கூடிய தன்மையை சொல்ல வர்றது நடப்பு அப்படிங்கிற சொல், அதுவும் தொழிற்பெயர் தான். எதுக்கு இந்த மாதிரி வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப நம்ம பாட்டுல அன்னதற்கு அடியேன் செய்யும் பணி இனிது அழித்தி என்றான்னு வர்ற இடத்துல பணி அப்படிங்கிற சொல் எதை குறிக்குது? இப்ப பணிங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. பண்ணுதல் அப்படின்ற செயலை குறிக்குது, செய்யும் தொழிலை குறிக்குது. இதை தவிர சேவை அப்படிங்கிற அதாவது திருப்பணி அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு பணி, சேவைங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. இதெல்லாம் தவிர வேலைன்னு இருக்கு. பணி என்ன பணி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி, என்ன வேலை பாக்குறாங்க அப்படின்னு வேலையையும் குறிக்கும். இந்த மாதிரி விதவிதமா அர்த்தம் இருக்கும்போது இந்த இடத்துல அவன் அன்னதற்கு அடியேன் செய்யும் பணி இனிது அழித்தி என்றான் அப்படின்னு சொல்ற இடத்துல தசரதன் இந்த அது வேலைன்னு சொல்றாரா, அதாவது அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தை பண்றதுக்கு அவர் அதை ஒரு செயலா நினைக்கிறாரா, தொழிலா நினைக்கிறாரா, இல்லாட்டி ஒரு வேலையா நினைக்கிறாரான்னா இது எதுவுமே கிடையாது. அவர் திருப்பணி மாதிரி இது ஒரு சேவையா தான் நினைக்கிறாரு. ஏன் அவர் புத்திரகாமேஷ்டி புத்திரன் தனக்கு வேணும்னு சொல்லி யாகம் பண்ணலன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன்ல. இது பொதுநலன் கருதி இதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் உலகத்தை ஒரு நல்லபடியா ஒருத்தர் ஆளணுமே அப்படிங்கிற ஒரு கவலை போவதற்காக ஒரு புத்திரன் வேணுமேன்னு சொன்னதுனால இது உலக மக்களுக்காக அவர் ஒரு சேவை மாதிரி தான் அந்த பாவத்துலதான் அவர் இருக்காரு. அதனால இந்த இடத்துல பணிங்கிறது அப்போ முதல் நிலை தொழிற்பெயர், பண்ணுவதனால் பணி அப்படிங்கறதுனால நம்ம அதை தெரிஞ்சுக்கணும், அந்த வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். இது எந்த அர்த்தத்துல வருது அப்படின்னு. இங்க வேலைனோ செயல்னோ தொழில்னோ வரல, ஒரு சேவைன்ற அர்த்தத்துல வருது. அன்னதற்கு அடியன் செய்யும் சேவை இனிது, இந்த மாதிரியான ஒரு சேவை எனக்கு செய்வதற்கு அளித்ததற்கு நான் இப்படி பண்றதுக்கு என்ன நான் என்ன பண்ணணும், அதுக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு.
இறுதியாக உன்னையே புகழ் புக்கேனுக்கு உருகன் வந்து அடைவதுண்டோ அப்படின்னா, உருகன் அப்படின்னா நம்ம துன்பம் அப்படின்னு பார்த்தோம்ல, அது இது தவம் அப்படிங்கிற அதிகாரத்துல திருக்குறள்ல திருவள்ளுவர் என்ன சொல்லியிருப்பாரு, அதாவது தவத்துக்கான இலக்கணம் சொல்லியிருப்பாரு. உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு அப்படின்னு. ஒரு தவத்திற்கு உருவம், உருன்னா உருவம், வடிவம். தவத்துக்கான வடிவம் என்னன்னா உற்ற நோய் நோன்றல். நம்மளுடைய உடம்பு பல விரதங்கள் கொண்டு நாம துன்பத்தை அனுபவிப்பது. உயிருக்கு உருகன் செய்யாமை, வேற எந்த உயிருக்கும் தீமை செய்யாமல் இருப்பது, தீங்கு செய்யாமல் இருப்பது அப்படின்னு வர்ற இடத்துல உருகன் அப்படின்னா துன்பம், அப்படி உருகன் செய்யாமை, துன்பம் செய்யாமல் இருப்பதுதான் தவம் அப்படின்னு வருது இல்ல. அந்த மாதிரி இந்த இடத்துலயும் உருகன் வந்து அடைவதுண்டோ அப்படின்னா, துன்பம்லாம் நான் உன்னைய வந்து புகழ் பூக்கேன், அதனால எனக்கு துன்பம் வரல, ஒண்ணும் வராது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. என்னமா முனிவன் கூற எழுந்த பேர் உவகை பொங்க மன்னர் மன்னன் அந்த மாமுனி சரணம் சூடி உன்னையே புகழ் புக்கேனுக்கு உருகன் வந்து அடைவதுண்டோ அன்னதற்கு அடியன் செய்யும் பணி இனிது அளித்தீ என்றான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.